சரி, வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? ஆதித். ஆதித்துக்கு இன்னைக்கு என்ன பிறந்த நாள்? சரி, பர்த்டே இன்னைக்கு உங்களுக்குன்னு சொல்லி யாரோ கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கணும். சரியா? சரி, எங்க போக போறீங்க? விடிய காலமா வெளிக்கிட்டாச்சு, பொட்டெல்லாம் வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்ததா? ஓ, கோயிலுக்கு பர்த்டேக்கு விடிய காலமே எளிய அனுப்பி ஆனா அச்சா பிள்ளையா இருக்கு, நல்ல பிள்ளையா இருக்கு. சரி, எங்க வெளிக்கிட போறீங்க? இப்ப எங்கேயாவது போறீங்களோ? ஐயோ, என்ன பிறந்த நாள் கூட இல்லையா பிள்ளையே? டியூஷனா? சரி, எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. சரி, இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டே என்று சொல்லி யாரோ ஒருத்தங்க பிள்ளைய சந்தோஷப்படுத்துறதுக்காக கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. சரியா? முதலாவது ஒரு கிஃப்ட கொடுத்துருவோமா? கேக்க கொடுப்போமா முதல்? சரி, ஹாப்பி பர்த்டே ஆதி தம்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் வாங்க. சரியா? சரி, வச்சிருங்க. சரி, ஹாப்பி பர்த்டே ஆதித்தன்னு சொல்லி அழகா உங்களுக்காக ஒரு கேக் கொண்டு அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, நான் மிக்கி இருக்கிறதுக்கு நீங்க நில்லுங்க. சரியா? அவர் உயரமா இருக்கிறதால பிள்ளைங்க முகம் எல்லாம் அவர்கிட்ட முகம் மறைக்குது. அதான். சரியா? சரி, ஓகே. ஆதித்துக்கு யார் இன்னைக்கு கேக் அனுப்பினது? என்ன கட்டிக்காரன் நம்ம கேள்விப்பட்டோம்னாங்க? அப்பா. அப்பா என்ன பேர்? ஜெகநாதன். எங்க இருக்கிறார்? மலேசியால இருக்கிறாரா? இல்ல போல கிடைக்கு. யார் அனுப்புது? சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு, கொடுப்போமா? இதை கையில வச்சு கொண்டு கதைச்சா அங்க ஒரு ஆள் கண் அங்க அதைத்தான் பார்த்துட்டே இருக்கு. அப்ப கையில கொடுப்போமே நம்ம முதலாவது. சரி, கிட்ட வந்து நிக்கணும். சரி, அந்த பிள்ளைதான் முதலாவதா அவதான் ஓடி வந்து எங்கட மிக்கியோட டான்ஸ் எல்லாம் ஆடினவா. மிச்சாக்கள் எல்லாரும் வரையிலன்னு சொல்லி பிள்ளைதான் கட்டி கறியா ஓடி வந்து மிக்கியோட டான்ஸ் ஆடினவா. அதால இதுல அரைவாசி சாக்லேட் பிள்ளைக்குதான். சரியா? ஓகேயா? சரி, உமக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறோம். சரி, வச்சிருங்க. சரி, எல்லாருக்கும் கொடுத்து எத்தனை சகோதரம் பிள்ளைக்கு? 3 பேர். சரி, அப்ப 3 பேருக்கும் கொடுத்து வடிவா சாப்பிடுவோம். மிச்சாக்கள் எல்லாம் வர மாட்டேன் மிக்கிய பார்த்து பயந்து வீடியோக்குள்ள. அதால எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். ஓகேயா? சரி, அப்பா அனுப்பலே. வேற யார் அனுப்பியிருப்பாங்க? மலேசியால இருந்து வரலையேடா. யாரா இருக்கும்? என்ன கதை வருது இல்ல? வெளிக்கிடுவோம், போவோம். என்ன யாரா இருக்கும் சொல்லுங்க. வேற யார்? அப்பா இல்லாட்டிக்கு வேற யார் அனுப்பியிருப்பினா? அம்மா செய்ய மாட்டாவோ? அம்மா செய்ய மாட்டாவோ? என்ன அம்மா செய்ய மாட்டாவோ? ஆறுங்களுக்கு எல்லாம் வேண்டி தரது, வீட்டுல கிளாஸுக்கு எல்லாம் ஏற்றி இறங்குறதுல இருந்து பிள்ளைக்கு எல்லாம் வேண்டி தரதுல இருந்து உடுப்படுத்து தரதுல இருந்து சகலது மேல செய்யறது. என்ன கிஃப்ட் மட்டும் அப்பாண்டாச்சு. அம்மா தான் எல்லாம் செய்யறவ பிள்ளைக்கு. என்னன்னு காசு கொடுக்கறது அப்பா தானேயா? இது அப்பா காசு அனுப்பு. அப்பா காசு அனுப்புற இல்ல சொன்னவரோ அப்பா அங்க இருந்து அனுப்புறவரோ இல்லையாமே? அவருக்கு அங்க இப்ப வேலையெல்லாம் இல்லையா? தான் காசு அனுப்புற இல்லையா? அனுப்புறவரா? அப்ப அண்ணாட பர்த்டேக்கு காசு அனுப்ப இல்லையா? அப்புறம் ஏன் கிஃப்ட் அனுப்ப போற? காசு அனுப்பிட்டாரு தானே? காசு அனுப்பிட்டாரு தானே ஆல்ரெடி? அண்ணா என்ன புது டிஷர்ட் போட்டுருக்கிறார்? 6
யார் எடுத்து கொடுத்த? யார் காசு அனுப்பி? அப்ப இந்த அவர்கிட்ட கிஃப்ட் வந்துட்டு தான் எப்படி என்ன? அப்ப இதாட்ட கிஃப்ட் அப்பதான் நாங்க காசு எல்லாம் மறுபடி டிஷர்ட் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அம்மாட்ட சொல்றதா? அதால நான் அம்மான்றவா? அப்ப அம்மாட்ட காசே இருக்குது இல்லையா? அப்பா அனுப்புற காசு எல்லாம் அம்மா செலவழிச்சிருவா. யாருக்கு செலவழிக்கிறவ? யாருக்கு செலவழிக்கிறவ? யாருக்கு வாங்குறவ சாமான்? சமைக்கிறது. யாருக்கு சமைச்சு தரவ? அப்ப நீங்க எல்லாம் சாப்பிடுற இல்லையா? கடவுளே. சரி, அம்மா அப்பா காசு அனுப்புற காசெல்லாம் அம்மா கடைக்கு போய் சாமான் வேண்டி உங்களுக்கு தான் கொண்டு வந்து தாரவ சமைச்சு. சரியா? சரியா? சரி, ஓகே. சரி, இப்ப அண்ணாக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது அண்ணாவோட ஆட்டா கூட கதைக்குது போல கிடக்குது. அண்ணா சொல்லுங்க. தங்கச்சி முழுக்க கேக்கும் சாக்லேட்டும் எடுக்க போறாள் போல இருக்கு கதைச்சு. யார் அனுப்பினது? சரியா சொல்லணும். அப்பா காசு கொடுத்து அம்மா கொடுத்தது. அப்படியா? சரி, பிள்ளைக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சரியா? அந்த சாக்லேட் பாஸ்கெட்டுக்குள்ள பாருங்க, ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. எடும் என்ன இருக்குன்னு பாருங்க. என்னடா முழுப்பெல்லும் வெளியில தெரியுது. அவரடா செயின் அனுப்பினது. சொல்ல நான் ஒரு அம்மாவை சொல்ல போறாளா? அப்பான்னு சொல்லியாச்சு. சரி, அம்மா வாங்கோ. அம்மா வாங்கோ, இந்த செயினை போட்டு விடுங்க பிள்ளைக்கு. சரி, வாவ், வடிவுக்கு வடிவு சேர்த்தாச்சா? வடிவா இருக்குடா. என்னடா சொல்றாங்க? ஆறு கருப்பு, ஆறு கருப்பு. ஆறு சொன்ன அண்ணா கருப்புண்டு என்னன்னு சொல்றவ? அப்ப நீங்க நீங்க என்ன கலர்? ஆறு சொன்ன நீ வெள்ளையண்டு. இல்லையா? அவன் தான் வடிவா இருக்கிறான் அம்மா விட. கேண்டோஸ் என்ன கலர்? கேண்டோஸ் என்ன கலர்? பிரவுன் கலர். சரி, கருப்புன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி டேஸ்டா இருக்கிறதோ இல்லையோ? டேஸ்ட் இல்லையா? இவங்க என்ன மடக்கிற மாதிரி பதில் சொல்லுவாள். அண்ணா கருப்பு இல்ல, அவன் கருப்புனாலும் கலையா வடிவா இருக்கிறான். சரியா? சரியா? கருப்பு தான் வடிவு. தமிழாக்கள் எல்லாரும் கருப்பு தான். அப்ப நீ என்ன வெள்ளையா வந்து? வெள்ளக்காரியடா, வெள்ளக்காரி. சரி, ஓகே. அவன் ஓகேயா? சரி, என்ன பேர் பிள்ளைக்கு மறந்துட்டேன். இவள்கிட்ட கலையில பேரையே மறந்துட்டேன். ஆதித்தெல்லாம் கருப்பு எல்லாம் இல்ல, அவங்க வடிவா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க. என்னன்னு சொல்றது, ரஜினிகாந்த் மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரி. கருப்புனாலும் நிறைய ஸ்டைலா வடிவா இருக்கிறேன். அண்ணா ஸ்டைலா வடிவா இருக்கிறேன். சரியா? நாங்க வேண்டி கொடுப்போமே நான் இப்ப. சரி, பிள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டே சொல்லி யார் கிஃப்ட் அனுப்பினு சொல்லுவோமா? இந்த செயின் எல்லாம் அனுப்பினது யாருன்னு சொல்லி சொல்லுவோமா? யார் அனுப்பினது? செயின் எல்லாம் அனுப்புறேன்னா யார் அனுப்புவீனா? அப்பாதான். நாங்க குழப்பி விட்டுட்டோம். பிள்ளை வந்ததுல இருந்து அப்பான்னு தான் சொன்னது. நாங்க கொஞ்சம் குழப்பி விட்டுட்டோம் பிள்ளைய. சரி, இன்னைக்கு பிள்ளைக்காக ஜெகநாதன் அப்பா மலேசியால இருந்து செயின் எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி, இதெல்லாம் வாங்கி கொடுக்கட்டாமண்டு அம்மாவுக்கு சொல்லி
அம்மா அப்பா சேர்ந்து தான் செஞ்சிருக்காரு. சரியா? எனக்கு அப்பா தனியை தான் செஞ்சேன்னு சொல்ல இயலாது. சரியா? அப்பா அங்க இருந்தாலும் உங்களை எல்லாம் இங்க இருந்து பாக்குறது அம்மா தான். ஓகேயா? சரி, அப்பா தான் எல்லாம் அனுப்பி பிள்ளைக்கு செய்யட்டாம் என்று சொல்லி இருக்கிறேன். அம்மா பாப்பா நாங்களும் இதை அனுப்பி விடுவோம் அப்பாவுக்கு. சரியா? அப்பா தான் செஞ்சவன். சரியா? ஓகேயா? நீர் குட் கேர்ள் தான், நீர் பிரில்லியண்டான கேர்ள் தான். சரியா? என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி பிள்ளைய சந்தோஷப்படுத்தினதுக்கு? தேங்க்யூ சொல்லி இருக்கிறீங்க. சரி, நாங்க இப்ப இந்த கேக்கு கட் பண்ணுவோமா? அப்பா தூரம் இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சு இவ்வளவும் செஞ்சிருக்கிறார். என்ன செய்யணும் அப்பாக்கு திருப்பி? எப்படி படிச்சு காட்டணும்? ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்ல, அங்கால எல்லாம் நல்லா வெரி குட். அப்படியே என்னன்னு சொல்ற, அப்பா உங்களுக்காக அங்க கஷ்டப்படுறதுக்காக நீங்க உங்களை எல்லா விதத்திலயும் சந்தோஷமா தானே வச்சிருக்காரு. என்ன கேட்கறதெல்லாம் வாங்குறது காசு அனுப்புறாரு தானே. அப்ப அப்பாவை சந்தோஷமா நீங்க வச்சிருக்கணும் என்றா நல்லா படிக்கணும்னு சொல்லிக்கொண்டு அப்பாவை சந்தோஷப்படுத்த இந்த கேக் அனுப்பி இந்த வீடியோவை அப்பாவுக்கு அனுப்புவோமா? சரி, கேக்க வெட்டுவோமா? அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ராதி, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, எடுத்து தீட்டி விடுங்க அண்ணாக்கு எல்லாரும். நீங்க தீட்டல சரி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியா? சந்தோஷமா? எவ்வளவு ஹாப்பி? 100% ஹாப்பி. அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி, ஓகே. நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு அப்பா செஞ்சதுக்கு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிள்ளைக்கு ஆதித்துக்கு பர்த்டே விஷயத்தையும் நீங்க இப்போ நல்லா படிக்கணும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு இப்போ டான்ஸ் ஆடுவோமா மிக்கியோட? சரி, தேங்க்யூ.